பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தக் லைஃப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடகாவில் தக் லைஃப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மொழி தொடர்பாக கமல்ஹாசன் பேசியிருந்த வார்த்தை அங்கு பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை தடை விதிக்க வேண்டும் என்று அங்கு உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தக் லைஃப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நமது வீதிகளை குண்டர்கள் கைப்பற்ற அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திரைப்படத்தை வெளியிட அனைவருக்கும் உரிமை உண்டு, படத்தை பார்த்து மக்கள் முடிவு செய்யட்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் வேற என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? விக்னேஷ், ஏற்கனவே கர்நாடகாவில் இந்த திரைப்பட தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது, நிலுவையில் இருக்கிறது. மீண்டும் இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை இந்த விசாரணைக்கு வந்த பொழுது கர்நாடக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நீதிபதிகள் பல்வேறு அந்த கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போராட்டக்காரர்கள், குண்டர்கள் அதே போல நமது வீதிகளை கைப்பற்ற அனுமதிக்க முடியாது எனவும், இது போன்ற நடப்பதை அனுமதிக்க முடியாது, எவர் ஒருவரும் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு உரிமை உண்டு, அந்த திரைப்படத்தை பார்ப்பது அல்லது பார்க்கக்கூடாது என்பது மக்கள் தான் முடிவு செய்யப்பட வேண்டும். அதே போல அரசு இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும், உரிய விளக்கத்தை தெரிவியுங்கள் என நீதிபதிகள் தங்களுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போல உரிய சான்றிதழ் பெற்ற பின்பு எந்த ஒரு திரைப்படத்தையும் தடை செய்ய முடியாது, அதனை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அதற்கு எதிர்மனுதாரர்கள் தரப்பிடமிருந்து மக்களின் உணர்வுபூர்வமான அந்த விஷயம் என்பதால் நீதிமன்றம் இதில் கருத்து கொள்ள வேண்டும் என அவர்கள் தரப்பிடமிருந்து அந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு நீதிபதிகள் ஒரு திரைப்படத்தை தடையில்லா சான்றிதழ் பெற்ற பின்பு அதனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திரையிடுவதற்கான பாதுகாப்பை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தான் உறுதி செய்ய வேண்டும். எனவே இந்த சட்டத்தின்படி அனைத்து அந்த நடைபெற்ற வேண்டும் என்று தவிர சிலர் விருப்ப வெறுப்பிற்கு ஏற்ப போல் எந்த ஒரு செயல்களும் நடைபெறக்கூடாது. எனவே இந்த திரைப்படத்தை திரையிட விவகாரம் தொடர்பாகவும் அதே போல திரையிடப்பட்டால் அந்த பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக வரும் வியாழக்கிழமைக்குள் கர்நாடக அரசை கர்நாடக அரசினுடைய கருத்தை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என அந்த உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை தற்போது ஒத்திவைத்திருக்கின்றார்கள். நீதிபதிகள் பல்வேறு அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பயமுறுத்துவதால் ஒரு திரைப்படத்தை படம் வெளியிடாமல் இருப்பதை ஏற்க முடியாது எனவும், திரைப்படத்தை வெளியிட ஒருவருக்கு முழு அதிகாரம் உள்ளது, அதே போல பிசி எஃப்சி சான்றிதழ் உள்ள ஒரு படத்தை வெளியிடக்கூடாது என கூற முடியாது. படம் வெளியான பிறகு பொதுமக்கள் படத்தை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அதற்கான படத்தை தடை செய்வது ஏற்புடையது அல்ல என நீதிபதிகள் தற்போது தங்களுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். விக்னேஷ், தக் லைஃப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது, பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜு. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.